ஹாய் மாமே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சொல்லு மாமே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் புளி ரசம் துவரம் பருப்பு துவையல். இதோட ரெசிபி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் புளி ரசத்துக்கு தேங்காய் துருவல், புளி, ஆயில், கடுகு, கடலப்பருப்பு, உப்பு, உளுந்து, வரமிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். துவரம்பருப்பு துவையலுக்கு தேங்காய் துருவல், துவரம்பருப்பு, மிளகு, பூண்டு, புளி, வரமிளகாய், உப்பு. வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் இது மாதிரி மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க, தேங்காய் பால் மாதிரி. புளியை இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்ச புளி அதில் இருக்க அந்த சக்கையெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். வெறும் தண்ணி மட்டும், அந்த எசன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சொல்லியிருந்தேன்ல, அதை இது மாதிரி ரெண்டாக மட்டும் கீறி ஒரு 4 மிளகா அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, ஃபஸ்ட்டு கடுகு போட்டு நல்லா பொரிய வச்சிருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, எதுவும் தீஞ்சிடாத மாதிரி. அடுத்தது கடலப்பருப்பு, அதுவும் அப்படியே வணக்கிட்டே இருங்க. அப்புறம் கொஞ்ச அளவு உளுந்து, இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது வரமிளகாய், இது தீஞ்சிற போது அதுக்கேற்ற மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை, ஒரு கையளவு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம். நம்ம வரமிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மிளகா நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த புளி கரைச்சி வச்சுருந்தது, அதை இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் இது இருக்குல்ல, அதை அதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஃபுல்லாக. இது இவ்வளோ தண்ணி மாதிரி இருக்குல்ல, இது நல்லா சுண்ட வைக்கணும். ஸோ நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. நல்லா சுண்டுட்டோம். இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்தால் இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ நம்ம இந்த புளி ரசம் ரெடி ஆச்சு. இது சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு லூஸாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேங்காய் பால் புளி ரசத்தை ஊற்றி இதை கிளறிக்கலாம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுத்துருச்சுங்க கைஸ். புளிப்பு காரம் ரெண்டும் கலந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் இப்படியும் மிக்ஸ் பண்ணியே சாப்பிட்லாம், இல்லை தனியாக வச்சுக்கிட்டு சாப்பாடில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். அது யுவர் சாய்ஸ், எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது சுட சாப்பாட்டில் இது மாதிரி கிளறி வச்சிங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுத்துச்சு எங்களுக்கு. ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சாப்பாடு ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம துவையல் பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன்ல, துவரம்பருப்பு, மிளகு, வரமிளகா, பூண்டு அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தேங்காயும் கொஞ்சம் துருவி கொஞ்சோண்டு புளியும் உப்பும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே துவரம்பருப்பு போட்டுடுறோம்.
இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் கைஸ். அடுத்தது மிளகு. மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, ஏன்னா மிளகு நல்லது தான் உடம்புக்கு. ஸோ சளி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாவே க்யூர் ஆகும். இதை நல்லா வணக்கி விட்டுறலாம். இது கருகிடக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்தது வரமிளகா. இதில் வரமிளகா ஒரு 4 இது போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பூண்டு உரித்து வச்சுருக்கோம். ஸோ அந்த பூண்டு வந்து ஒரு 8 பல், இது மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 8 பல் போட்டுக்கிட்டோம். இதை நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ புளி கொஞ்சமாக சின்ன சைஸ் புளி இருந்தாவே போதும். இந்த தேங்காய் துருவி வச்சுருந்தோம்ல, அந்த இது கொஞ்சம் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதை அடுத்தது நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு நீங்கள் இது பண்ணும்போது தான் தேவையான அளவுக்கு டேஸ்ட்டை பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காய்ஸ், ஃபைனலி நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் புளி ரசம் வித் துவரம் பருப்பு துவையல். நல்லாவே எங்களுக்கு டேஸ்ட் கொடுத்தது காய்ஸ். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நாங்கள் ஆர்வத்தோடு இன்னும் நிறைய வீடியோ போகிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.